ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்காம் ஃபார்முலேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி அது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி டீட்டெயில்ஸை எடுத்து பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா 1995 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி தான். கிட்டத்தட்ட 500+ ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து வேரியஸ் டோசேஜில் சப்ளை பண்ணுறாங்க. டேப்லெட்ஸ், கேப்சியூல், லிக்யூட் ஓரல்ஸ், லிக்யூட் வியல்ஸ், இன்ஜெக்ஷன், ட்ரை வியல் இன்ஜெக்ஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா சிரப்ஸு, இது மாதிரி பண்ணுறாங்க. அடுத்தது ட்ரேடிங் கமாடிட்டிஸ், ரெண்டல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், இது மூலமாட்டம் உங்களுக்கு ரெவன்யூ வருது. பிஸ்னஸ் டிவிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 35% கான்ட்ரிபியூட் ஆகுது. கிட்டத்தட்ட 25 கண்ட்ரிஸ் வேர்ல்டு வைட் பண்ணுறாங்க. அது போக 400 ப்ராடக்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைட்லேயே. இன்டர்நேஷனல் டிவிஷன் இவங்களுக்கு 35% இருக்குது. பிஸ்னஸ் டிவிஷனில் டொமஸ்டிக்கும் 35% தான். டொமஸ்டிக்கில் கிராட்கஸ் அப்படிங்கிற பிராண்டில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இதில் ரன் பண்ணுறாங்க. 3 சப்செக்மெண்ட் இருக்குது. லைஃப் கேர், உமன் ஹெல்த்து, அடுத்து விட்டமின், அந்த நியூட்ரிஷன் செக்மெண்ட், விட்டமின்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ், அது மூலமாக ரன் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி மத்திய பிரதேஷ் பித்தாம்பூரில் வச்சுருக்காங்க. இது போக செக்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன், அந்த ட்ரக் அண்ட் ஃபார்முலேஷன் 88% இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ட்ரேடிங் ஆஃப் கமாடிட்டி 11%, ரெண்டிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 1%. ஸோ இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்கம் வருது. ரெவன்யூ பிரேக் டேப்லெட்ஸ்லேருந்து 48% வருது, இன்ஜெக்டபிள்ஸ்லேருந்து 17%, கேப்சியூல்லேருந்து 4%, லிக்யூட்ஸ்லேருந்து 3%, ஆயின்மெண்ட்லேருந்து 2%, ட்ரை பவுடர்லேருந்து 1%, அதர்ஸ் ஒரு 25% வருது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்குது. பட் ஸ்டாக் ப்ரைஸ் நீங்கள் கேட்டது 22 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டாக் பி 42 இருக்குது. புக் வேல்யூ 3 டைம்ஸ் மேலே இருக்குது. இதில் ஒன்று என்னென்னா புக் வேல்யூவோட அதிகமாக ட்ரேட் ஆகுது. 6 டைம்ஸ் கிட்ட புக் வேல்யூவோட அதிகமாக ட்ரேட் ஆகுது. அது மாதிரி கம்பெனி டெட் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஸ்லைட்டாக கொஞ்சம் கடன் இருக்குது போல். அது போக வந்து சிஏஜிஆர் க்ரோத் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 27% மேலே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட்டு 3 இயர்ஸில் 11% தான் இருக்குது, பெருசாக இல்லை. லாஸ்ட்டு 4 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி டீசெண்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 86 crores, 101 crores, 127 crores, 148 crores அப்படி இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் டீசெண்டாட்டு 7 கோடி, 8 கோடி, 11 கோடி, 13 கோடி, 18 கோடி அந்த ரேஞ்சில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு டீசென்ட் க்ரோத் இருக்குது. 24 கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியல் 25ல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. போன வருஷம் 257 கோடியாக இருந்த ரெவன்யூ இப்போ 463 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24 கோடி அந்த ப்ராஃபிட் இப்போ 49 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நீங்கள் கேட்டிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இதோட பிஸ்னஸ் மாடல், பிஸ்னஸ் டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் என்ன ஒன்று, ஸ்டாக்கோட ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது பிஇ அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் புக் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட முடியாது. ஒரு ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாமே அனலைஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்டாக்கை வாங்குறது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டில் இந்த ஸ்டாக்கை கை வைக்காதீங்க. பட் ஆல்ரெடி உங்கள்ட்ட எக்ஸிஸ்டிங் வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதான் என்னோட ஒப்பீனியன் இந்த பங்கில். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஐ எம் நியூ இன்வெஸ்டர், ஐ ஹேவ் 30K அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிசி பேங்க், கோட்டக் மஹேந்திரா பேங்க், இப்படி 3 பேங்க்கில் வந்து 10K வச்சு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆக்சுவலி அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரா இல்லை வந்து சஜஷன் கேட்குறாரா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஐ திங்க் சஜஷன் தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ஓகே, ஐசிசி பேங்க், கோட்டக் மஹேந்திரா பேங்க் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு ஓகேவாக இருக்காது. ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா அது வச்சுருக்கலாம். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி அந்த 2 பேங்க்லையும் எடுக்க முடியாது. வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 பேங்க்லையும் இப்போதே வெயிட் பண்ணுங்கள். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வேணால் ஃப்ரெஷ் என்ட்ரி ஸ்லோவாக எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிபோக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஒருத்தர் ஸ்டேக் வச்சுருக்கிறாரு. அவர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, ப்ரோ இதை பற்றி சொல்லுங்கள். டிபோக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 1000 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலி அதோட 52 ஹையே 8.73 தான் இருக்குது. பட் இவர் எந்த ரேஞ்சில் இருந்து எப்போ இருந்து இதை கன்சிடர் பண்ணியிருக்காரு, எப்போ இருந்து ஹோல்ட் பண்ணுறாருன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் இதில் என்ன ஒன்றுனா ஸ்டாக்கோட வேல்யூஷன் வந்து சீப்பாக இருந்துச்சு. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 2.55 இருக்குது. ஸ்டாக் பி 6 இருக்குது. புக் வேல்யூ 13 இருக்குன்னா அதை விட தான் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லோவராக ட்ரேட் ஆகுது. கம்பெனி டெட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. புக் வேல்யூ 19 டைம்ஸ் தான் இருக்குது. 0.19 டைம்ஸ் தான் இருக்குது ஸ்டாக்கு புக் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 9% குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து 39.8% குறைஞ்சிருக்கு. லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. அது போக லாஸ்ட்டு குவார்ட்டரில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து 3.5 கோடி மேலே ப்ராஃபிட் பண்ணது. டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 20 லட்சம் நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி சேல்ஸும் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. 16 கோடி மேலே இருந்த சேல்ஸ் ரெவன்யூ செப்டம்பர் குவார்ட்டரில், அது டிசம்பர் குவார்ட்டரில் வெறும் 69 லட்சம் மட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாமே பிளைண்டாக பிலீவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மைனிங் அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் இந்த மாதிரி கம்பெனிஸ் பக்கம்லாம் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க 7166 கோடி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இழுத்து மூடுவாங்க அதான் கேள்வி. ஏன்னா அவ்வளோ பிரச்சனையில் ஓடிட்டுருக்கு. 20,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுக்குறாங்க. ரெவன்யூ வந்து ஒரு 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 11,013 கோடியாக இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா 175 ரூபாயா இருக்குது அவங்களோட ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர். அது போக இந்த குரூப்பை வந்து 2,73,834 மில்லியன்ஸ் அந்த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். டெப்ட் டு பேங்குக்கு 2,345 கோடி கட்ட வேண்டியிருக்கு. இந்த ஏஜிஆர் டியூஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெண்டிங் இருக்குது. ஏன்னா கோர்ட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரிலீஃப் கொடுக்கல. இது ஏர்டெல், இது போக டாடா டெலி சர்வீஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அந்த பெண்டிங் டியூஸ்னால். ஸோ இதனால் இப்போதைக்கு வோடஃபோன் ஐடியாலலாம் பக்கம் போகாதீங்க. நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கூடிய சீக்கிரம் இழுத்து மூடிடுவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏர்டெலும் ஜியோவும் தான் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுவாங்க இந்த மீடியா செக்மெண்ட்டில். ஸோ இப்போதைக்கு வோடஃபோன் ஐடியா பக்கம் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வேண்டாம். 20,000 கோடி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் அந்த கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். இப்போ ரீசன்ட் குவார்ட்டர்ஸில் எல்லாமே ப்ராஃபிட்டே பண்ணல, லாஸ் தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஆனால் லாஸ் குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் குவார்ட்டரில் 215 கோடி அந்த லாஸு, டிசம்பர் குவார்ட்டரில் 42 கோடி, இப்போ வந்து 24 கோடியாக குறைஞ்சிருக்கு நெட் லாஸ். பட் ஆக்சுவலி என்னோட ஒப்பீனியன் என்னென்னா இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீஸ் ஆயிருக்கு. புவர் சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸில் -3.50% இருக்குது. லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி -11% இருக்குது. ஸ்டாக் 85 ரூபா இருக்குது. லாஸ் மேக்கிங் கம்பெனி. இப்போதைக்கு இந்த மாதிரிப்பட்ட லாஸ் மேக்கிங் கம்பெனிஸில் எதுக்கு நம்ம போய் ஓனாக ரிஸ்க் எடுக்கணும்? ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி கம்பெனிஸ் பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டிங்டன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் மொபிலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் மூலமாட்டி இந்தியா, மிடில் ஈஸ்ட், டர்க்கி அண்ட் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சர்வீஸ் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எண்ட் பாயிண்ட் சொல்யூஷன் குரூப்பாக இருக்கிறாங்க. ஒன்று பிசி, பிரிண்டர்ஸு, கன்சியூமபிள்ஸு. டெக்னாலஜி சொல்யூஷன் குரூப்லேயும் இருக்கிறாங்க. நெட்ஒர்க்கு, சர்வர்ஸு, ஸ்டோரேஜ், செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர், மொபிலிட்டி சொல்யூஷன் குரூப்பாட்டம் இருக்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஃபோனு, க்ளவுட் சொல்யூஷன் குரூப்பு, ரினோவபிள் எனர்ஜி, ப்ரோ கனெக்ட் சப்ளை செயின் சொல்யூஷன், அதர் சர்வீஸ் நீ பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீஸ், ஃபின்டெக் பேமெண்ட்டு, ஷேர் சர்வீஸ் இதில் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ எங்களோட பிராண்ட் பார்ட்னர்ஸ் நீ பார்க்கும்போது ஆப்பிள், நோக்கியா, அமேசான் வெப் சர்வீஸு, சிஸ்டமேட்டிக் சொல்யூஷன், கிட்டாச்சி, மைக்ரோசாஃப்ட், ஹிவாய், ஃபார்ட்டினெட், ஆசஸ், அவியா, ஆட்டோடெஸ்க், கேனான், ஆசர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 450 பிராண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு பார்ட்னர்ஸாக இருக்குது, பிராண்ட் பார்ட்னர்ஸாட்டு. ஸோ 9 month ஃபினான்ஷியல் 25ல் இவங்களோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 29%, ஹெச்பி 10%, லினோவா 8%, டெல் 6%, சாம்சங் 6%, அதர் பிராண்ட்ஸ் ஒரு 40%. ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ் நீ பார்க்கும்போது 32 countries ப்ரெசன்ஸ் இருக்குது. 40 மார்க்கெட்ஸ் குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா 40 மார்க்கெட்ஸில் நம்பர் 1 இல்லை நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறாங்க. இது போக வேர் ஹவுஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் வந்து 16+ இவங்களோட சொந்த மட்டும் சர்வீஸ் சென்டருக்கு, 25 பார்ட்னர் சர்வீஸ் சென்டரு, 200+ வேர் ஹவுஸ் வச்சுருக்கிறாங்க. இது போக அவங்களோட வெர்டிகல் ரெவன்யூ பிரேக்கப் நீ பார்த்தீங்கன்னா எண்ட் டு பாயிண்ட் சொல்யூஷன் அதில் 36.6%, டெக்னாலஜி சொல்யூஷன் குரூப்பில் 30%, மொபிலிட்டி சொல்யூஷன் குரூப்பில் 34.3%, க்ளவுட் சொல்யூஷன் குரூப்பில் 4.1%, ரினோவபிள் எனர்ஜி 0.2%, லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் சொல்யூஷனில் 1.1%, அதர் சர்வீஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 1.2% இருக்குது. சிங்கப்பூர், இந்தியா, சவுத் ஏஷியா அங்கேருந்து 50.1% ரெவன்யூ வருது. 49.9% ஆஃப் த ரெவன்யூ வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே 2 ஹோலி ஓன் சப்சிடரி இருக்கிறாங்க. ஃபாரின்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 55 இன்டர்நேஷனல் ப்ளஸ் சப்சிடரிஸ் கம்பெனிஸ் மூலமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 259 ரூபாவில் இருந்து ஸ்டாக் பி 17 தான் இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து அதர் இன்கம் மூலமாக தான் 854 கோடி வருது. டிவிடெண்ட் பே அவுட் நல்லா ஹெல்த்தியாக கொடுக்குறாங்க. ஆனால் லாஸ்ட்டு 4 குவார்ட்டர்ஸ் எடுத்து பார்த்தேன். ஜூன் குவார்ட்டர் 21,000 கோடி மேலே ரெவன்யூ, செப்டம்பரில் 24,000 கோடி, 26,000 கோடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச்சில் கொஞ்சம் ரெவன்யூ அடி வாங்கியிருக்கு. ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டரில் 918 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. டிசம்பரில் வந்து 403 கோடியாக இருந்திருக்கு ப்ராஃபிட். ஸோ ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே டீசெண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போதும் ப்ராஃபிட் ரெவன்யூவெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணணும். இந்த மாதிரி கம்பெனிஸில் எல்லாமே இவ்வளோ நியூஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். பட் ஏதாவது மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிங்டன் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஆஸ்ட்ராஜெனகா ஃபார்மோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 58.25 crores இருக்குது. ரெவன்யூ 480 கோடியாக இருக்குது, கிட்டத்தட்ட 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது போக பார்த்தீங்கன்னா
அவங்களோட ஆன்காலஜி பிஸ்னஸ் அது ஒரு 315 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. 31.262% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக அவங்களோட வேக்சின், இம்யூன் தெரப்பிஸ், இம்யூனாலஜி, ரெஸ்பிரேட்டரி அது ஒரு 1.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 122 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. ரேர் டிசீஸ் செக்மெண்ட்லேயும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 கோடி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. இது போக ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1700 கோடி அப்படிங்கிற மார்க்கெட் டச் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் சேல்ஸ்ன்னு நினைக்கிறேன். $200 மில்லியன் சேல்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. இவங்க ஜூலையில் ரிக்ஷா வந்து லான்ச் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ மந்த்லி செக்மெண்ட்டில் வந்து மாதம் 40,000 யூனிட்ஸ் வரைக்கும் இதில் வந்து செல் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி அது மூலமாட்டு இந்த ரிக்ஷா ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஏன்னா ஃபினான்ஷியல் 24ல் 17% இருந்த மார்க்கெட் ஷேர் எலக்ட்ரிக் ஆட்டோ செக்மெண்ட்டில் இப்போ 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ 3 வீலர் செக்மெண்ட்டில் ரிக்ஷா அதை வந்து ஜூலையில் நாங்கள் லான்ச் பண்ணோன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. வேதாந்தா கொடுத்த அப்டேட் இவங்க 5000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. அது போக சிப்லாவில் வந்த அப்டேட்டு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெங்களூரு பொம்மசந்திரா அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் வந்து USFDA மே 26 to 30 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷனில் ஒரு ஃபார்ம் 483 இஷ்யூ பண்ணியிருக்காங்க சிப்லாக்கு. இது சிப்லாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 1660 கோடிக்கு க்ரீன் பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் மகாராஷ்டிராவில் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து 1250 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க QIP மூலமாட்டு. அதுக்கு போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்தவரைக்குள்ள செய்தி. சன்ஃபார்மா வந்து செக் பாயிண்ட் தெரப்பட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது நாஸ்டாக் லிஸ்டட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் டியூமர் கேன்சர் அந்த ட்ரீட்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்குள்ள ட்ரக்கு அந்த கம்பெனி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்லோசைட் அப்படிங்கிற இவங்களோட பிராண்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டீல் வந்து $355 மில்லியன் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் பேமெண்ட் மூலமாக தான் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது நாஸ்டாக் லிஸ்டட் கம்பெனி. இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சன் ஃபார்மசிட்டிகல்ஸ் அது அக்யூசிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது சாலிட் டியூமர் கேன்சர் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது சன் ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.